மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிரான பெங்களூரு நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து அஇஅதிமுக தோழமை கட்சித் தலைவர்கள் சென்னையில் உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். செல்வி ஜெயலலிதா பொய் வழக்கிலிருந்து விடுபட்டு மீண்டும் முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பேற்பது உறுதி என அவர்கள் தெரிவித்துள்ளனர். மக்களின் முதல்வரும் அஇஅதிமுக பொதுச் செயலாளருமான செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை எதிர்த்து அஇஅதிமுக தோழமை கட்சிகளின் தலைவர்கள் சென்னையில் நேற்று உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். மூவேந்தர் முன்னேற்றக் கழக தலைவர் திரு ஸ்ரீதர் வாண்டையார், கொங்கு இளைஞர் பேரவைத் தலைவர் திரு உ தனியரசு, இந்திய யூனியன் காயிதே மில்லத் லீக் தலைவர் திரு தாவூத் மியா கான், இந்திய தேசிய லீக் தலைவர் திரு பஷீர் அகமது உள்ளிட்ட தோழமை கட்சிகளின் தலைவர்கள் பலரும் இந்த உண்ணாவிரதத்தில் பங்கேற்றனர். தமிழகமே இன்று சோகத்தில் இருக்கின்றது. தமிழக மக்கள் எல்லாம் அதிர்ச்சியும் துயரத்திலும் இருக்கின்றார்கள். அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த அநீதியை கண்டித்தும் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழமை கட்சியினுடைய தலைவர்களும் தோழர்களும் தொண்டர்களும் சேர்ந்து அவர்களுக்கு இறுதி வரை இந்த சோதனையான காலகட்டத்தில் நாங்கள் உறுதியாக துணையாக அவர்களுக்கு இருப்போம். அவர்கள் மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று தமிழகத்திலே 3வது முறையாக அவர்கள் மிக அருமையாக ஆட்சி செய்து போல தொடர்ந்து ஆட்சி செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் நாங்கள் எல்லாம் கலந்து கொள்கின்றோம். சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே புரட்சி பாரதம் கட்சி சார்பில் ஏராளமானோர் பங்கேற்ற உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. தமிழகமே இன்றைக்கு அம்மாவுடைய பின்னால் நிற்கின்றது. தமிழனுடைய தலைவர், மக்கள் தலைவர், பெரும்பான்மை மக்கள் பலம் பெற்ற தலைவருக்கு இது அரசியல் உள்நோக்கத்தோடு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு. அம்மா அவர்கள் பத்திரமாக தமிழகத்திற்கு வந்து சேர வேண்டும்.